a rectangular block of mass M, area A, float on a liquid of density rho, if it is given a small vertical displacement from the equilibrium position, it undergoes an oscillation with the time period T. இது ஒரு கண்டெய்னர், இல்ல ஒரு லிக்விட் இருக்கு, இல்ல ஒரு பிளாக் இருக்கு. என்ன சொல்றான்? பிளாக் இருக்கு, ஃப்ளோட் ஆகுது. இதை லேசா புஷ் பண்ணி விடுற ஆசிலேட் ஆகுது. நம்ம ஃபார்முலாவை மறந்துடாத. 2π × √m/k. எம்ன்றது மாஸ் ஆஃப் த பிளாக், அது பிரச்சனை இல்லை. எம் நம்மகிட்ட இருக்கு. வாட் இஸ் கே? கேன்றது நம்ம F = kx தானே. What is this force? Restoring force. அப்ப k will be equal to F by அது புஷ் பண்ண டிஸ்டன்ஸ் k. அப்போ இது என்னன்னா நல்லா கவனிக்கணும். நீ புஷ் பண்ணது x என்ற டிஸ்டன்ஸ், மேல போனது ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். எதுனா ரெஸ்டோரிங் ஃபோர்ஸை கொடுக்கும்? அதான் பாயான் ஃபோர்ஸ், அப்த்ரஸ்ட். மேல புஷ் பண்ண ஃபோர்ஸ் தான் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். மேல தள்ளுது, which is called upthrust, which is equal to weight of the liquid displaced. What is the weight of the liquid displaced? Density of the liquid into volume of the block into G by X. இது என்னது? Constant. K. அப்போ இந்த ஃபார்முலா டைம் பீரியட் will be equal to 2π √m divided by k. என்ன போட போற? ரோ இன்டு, இன்னும் கூட ஒரு ஸ்டெப் போட்டுரு. ஏய், what is ரோ? ரோ இன்டு வால்யூம் a into x, g by x போடலாமா? x கேன்சல் ஆயிருமா? அப்ப k இருக்க இடத்துல நீ என்ன போட்டா போதும்? ரோ a g போட்டா போதுமா? புரிஞ்சு போறியா? அவன் எக்ஸ் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு தூரம் உள்ளுக்குள்ள போச்சுலாம் கொடுக்கல. மாஸ் ஏரியா தான் கொடுத்துருக்கான். இது ஏரியா, இதான் ஏரியா ஆஃப் த பிளாக். இது உள்ளுக்குள்ள போன டிஸ்டன்ஸ் எக்ஸ், அது கொடுக்கல. அப்போ வால்யூம் a × x வச்சுட்டோம். எக்ஸால கேன்சல் ஆச்சு, ரோ எக்ஸ். அப்போ ரோ எக்ஸ் போட்டு இப்ப வா டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் மாஸ். அது தப்பு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டியில இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டென்சிட்டி. அப்ப டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏரியா. இதுதான் கரெக்ட். ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி கொண்டாந்தோன்றத புரிஞ்சு பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிலேஷன் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாக் இன் அ லிக்விட் ஃப்ளோட்டிங். அந்த ஃப்ளோட்டிங் பிளாக் புஷ் பண்ணேன்னா அது ஆசிலேட் ஆகும். அதோடைய டைப். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடலாம், இல்லைன்னா புரிஞ்சுக்கோ. எம் கே. கே ஃபார்முலா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தான். இந்த ஃபோர்ஸ் என்னது? ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், மேல் நோக்கி ஆக்ட் பண்ற ஃபோர்ஸ், which is equal to weight of the liquid displaced. weight of the liquid நம்ம போட்டிருக்கோம்.